வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்டன் யூடியூப் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா ஜோதிடர் குரு மணிகண்டன், கேரளா பாலக்காடு ஜோதிடர் ஆசிரியர். நாம திருமண புள்ளி திருமண லக்னம் ஒரு வகுப்பு எடுக்கிறோம். தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு எடுக்கிறோம். இந்த திருமண புள்ளி திருமண லக்னம், தொழில் புள்ளி தொழில் லக்னம்னா ஒருவருக்கு எந்த வயதில் எப்பொழுது திருமணம் ஆகும், இல்ல ஆகாதா, இல்ல ஆகக்கூடிய வாய்ப்பு என்ன பண்ணுனா கிடைக்கும். அதே மாதிரி தொழில் புள்ளி தொழில் லக்னத்துல ஒருவர் எப்ப தொழில் பண்ணலாம், எப்ப பணம் போடலாம், அந்த பணம் போட்டா ஒரு லாபம் சம்பாதிப்பாரா, இல்ல தினசரி வேலைக்கு போகலாமா, உத்தியோகத்துக்கு போகலாமாங்கிறது நாம சொல்ல முடியும், செயல்படுத்த முடியுங்கிறது தான் வகுப்பா எடுக்கிறோம். இதை ரெகுலர் வகுப்பா தினசரி வகுப்பாவும் எடுக்கிறோம். அதை நேரடி வகுப்பா தான் எடுக்கிறோம். தங்கித்தான் படிக்கணும். தங்கி படிக்கிறதுக்கு தங்குமிடமும் உணவும் இலவசம். கல்விக்கு கட்டணம் உண்டு. அது நீங்க கீழே போற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சி நடக்கு. அந்த சனி பகவானுடைய பயிற்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுல திருக்கணித பிரகாரம் போன ஆண்டே முடிஞ்சது. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த ஆண்டு ஏன் வாக்கிய பஞ்சாங்கத்து பிரகாரம் எடுக்கிறாங்க அப்படின்னா, தேவர்கள் பிரசன்னமாவது வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ள பிரகாரமே. அப்போ அதுக்காகத்தான் வாக்கிய பஞ்சாங்கம். தெய்வ காரியங்கள், நிஷ்டகர்ம காரியங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் எடுக்கிறாங்க, தெய்வத்துடைய காரியத்தை. அதனால இப்போ வருகிற மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 சனி பயிற்சி நடக்குது. அந்த சனி பகவானுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா திருநள்ளாறுலயும் குச்சனூர்லயும் சிறப்பா இருக்கும். அந்த இடத்துல போய் பங்கு பெற்றுக்கலாம், இல்லையா நம்ம வீட்டுல இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அருகில் இருக்கிற கோயில போய் கும்பிட்டுக்கலாம், உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கிறதுக்காக. இப்ப நாம பார்க்கக்கூடிய ராசி என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி. கும்ப ராசிக்கு பாத்தீங்கன்னா கூட்டமா போனா அங்க ஒரு கும்பராசி இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கூட்டமா இருக்கிற இடத்துல கும்பராசி இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுக்காக ஒரு கூட்டம் உங்களை தேடி வரணும்னு நினைக்கக்கூடிய மனசு இருக்கிறவங்க நீங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா கோயில் கோபுரம் மாதிரி நமக்கு மனசு இருக்கும். அப்ப இது வரைக்கும் உங்க மனசை அடைச்சி பிடிச்சிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மீன ராசியில் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீன ராசியில போய் சஞ்சரிக்கிறார். அப்போ கொஞ்சம் மனசுல இருந்த பாதிப்பும் மனசை பிடிச்சிருந்த இறுக்கமும் மாறி வரும் காலமாக இருக்கும். இதுவரை தடையாக இருந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு செயலாக மாறக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். 4ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். உங்களுடைய 8ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் வீட்டை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4, 8, 11, அதாவது 4ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், வித்தை, சுகம், நாற்காலி, தெய்வ காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு புது தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்க போகிறார். புது புது வருமானத்தை உண்டாக்கி கொடுக்க போகிறார். வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு செயல்பாட்டை உங்களுக்கு செயல்படுத்தி தர போகிறார். அதே மாதிரி சுகம் அனுபவிக்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு 2ஆம் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதர சகோதரர்களின் உறவை விட்டு போனவர்களுக்கு அவர்கள் உறவை வலுப்படுத்துவது போல் ஏதாவது ஒரு தேவைகளை நடத்தி கொடுப்பார். அதே போல உங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர் வருமானம் சொல்லக்கூடிய இந்த ஷேரு, லாட்ரி, அதே மாதிரி குடும்ப சொத்து, மறைந்து போன சொத்து, இறந்தவர்கள் சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா அதுக்குண்டான ஏற்பாட்டையும் அதுக்குண்டான உதவிகளையும் எண்ணத்தையும் இப்போ ஒதுக்கி செய்வார், செயல்படுத்த செய்வார். அதே மாதிரி உங்கள் 11ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு லாபங்கள், உங்கள் தொழிலில் லாபங்கள் வருவது போல் என்னென்ன விஷயம் இருக்கோ அந்த செயல்பாட்டை எல்லாம் செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருப்பார். அதாவது காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் உங்களுக்கு 8ஆம் இடமாக வருவதால் 6, 8 தொழிலால், அதாவது தொழிலுக்காக நீங்க ஒரு படிப்பு படிச்சு பரீட்சை எழுதிட்டீங்க, அதாவது மருத்துவர், பேங்க்ல கேசியரா இருக்கிறவங்க, மருத்துவரா இருக்கிறவங்க, ஃபைனான்ஸ் வச்சிருக்கிறவங்க, அதே மாதிரி ஆடிட்டிங், அதாவது கணக்கு வழக்கு பார்க்கறவங்க, அதை மட்டும் ஆடிட்டிங்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட முறையில தொழில் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றமான காலங்களாக மாறப்போகிறது. இந்த மாற்றம் அவர்களுக்கு வெற்றியை தரும். அதற்கு உண்டான பலத்தை சனி பகவான் தரப்போகிறார். அப்போ எந்த இடத்துலயும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சுக்கணும். 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்ங்கிறது பிரச்சனை இல்லை, 5 லட்சம் ரூபாய்ங்கிறது பிரச்சனை.
அப்போ அந்த 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நல்லா யோசனை பண்ணி போடணும். தொழில் வளர்ச்சிக்காக பேங்க்ல லோனு, வீடு கட்டுறதுக்காக லோனு, வண்டி வாங்குறதுக்காக லோனு, ஒரு உடல் ஆரோக்கிய செலவுகளுக்காக வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்து ஆப்ரேஷன் பண்றது, செலவு பண்றது, உடல் உபாதைகளை வந்து சரி செய்வதற்காக வந்து மருத்துவ செலவுகள் வர்றது, அதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வகைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் இருந்தால் அதை சரியா பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரங்களே வந்து நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூச்சு பிரச்சனை, சுவாச பிரச்சனை, அதே மாதிரி ஹார்ட் பிரச்சனை, இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு தகுந்த மருத்துவர்களை கரெக்டா சரியா பார்த்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி வாக்குவாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனா நாக்கு வாக்கு கட்டுப்படணும். அப்பதான் படிப்பு விஷயத்துல படிக்கிறவங்க வந்து இப்போ அவங்களுடைய முயற்சிக்கு ஒரு புது அத்தியாயம் தொடங்கும். ஒவ்வொரு பரீட்சை எழுத போறவங்களுக்கும் இதுவரை தடையாக இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு புது அத்தியாயமா, புது உறவுகளாலேயோ புது நண்பர்களால் உங்களுக்கு வந்து புது ஆபீசரா மாறி, இப்போ நீங்க போற இடத்துல புது ஆபீசர் மாதிரி அப்ப போய் பரீட்சை எழுதுறது உங்களுக்கு வெற்றியெல்லாம் தரும். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அதாவது ஒரு 80% நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வரப்போகுது. இந்த நல்ல விஷயமெல்லாம் நமக்கு சரியா இருக்குமா அப்படின்னா, கும்பராசியில மட்டும் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு நம்ம வந்து பொது பலனா சரியா சொல்லணுமா நமக்கு தெரியாது. ஆனா அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இப்ப கோச்சாரத்தில் மாறி வரக்கூடிய சனி பகவானும் முட்டி கொள்கிறார்களா, இல்ல சேர்ந்து இருக்கிறாங்களா, இல்ல பாவகிரகங்களோட சேர்ந்து சூழப்பட்டு இருக்கிறார்களா அப்படிங்கறத பார்த்துக்கணும். அதே சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி உச்சம் நட்பாக இருந்து அந்த சனி பகவான் இப்ப கோச்சாரத்தில் இருக்கும் சனி பகவானை பார்த்தால் நன்மையே செய்வார். அதே போல இப்ப சனி பகவான் பார்க்கக்கூடிய கிரகங்களான சுக்கிர பகவான், புதன் பகவான், குரு பகவான், இவங்கெல்லாம் உங்க ராசிக்கு பலமா இருந்தாங்கனாலும் உங்களுக்கு பலன் நல்பலன் தான் நடக்கும். பாவ பலன் பாதி தான் நடக்கும், ஃபுல்லா நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நேரம், செயல்படுத்தக்கூடிய நேரம். அப்போ உங்க சுய ஜாதகத்தையும் ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து தசா புத்தி அந்தரநாதன் வந்து உங்களுக்கு 6, 8, 12 இருக்காங்களான்னு பாத்துக்கணும். இல்ல இந்த 6, 8, 12 வரக்கூடிய தசா புத்தி அந்தரநாதங்கள் உங்களுக்கு யோகமா இருக்காங்களான்னு பாத்துக்கணும். அப்ப அந்த யோகம் உங்களுக்கு எப்படி செயல்படுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டுக்கலாம். அப்போ கும்பத்துக்கு கோபுரம் போல் வாழ்க்கைன்னு சொல்லி இந்த வாழ்க்கைக்கு உங்களுடைய சுயஜாதக வசந்த காலம் தருமானம் பாத்துக்கீங்க. உங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி வெட்காளியம்மன் வழிபாடு வெற்றியை தரும். அதே போல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பித்ருக்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம். பித்ருக்களை வந்து ரொம்ப நினைச்சு கும்பிட்டுக்குங்க. பித்ருக்களை ரொம்ப நினைங்க. பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணி கேளுங்க. இதுதான் உங்களை வெற்றிக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி நீங்க வந்து அன்னதானம் கொடுங்க. பாத யாத்திரை போறவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க. ரோட்டோரமா இருக்கிறவங்களுக்கு அன்னதானம், யாருக்கு அன்னதானம் கொடுத்தாலும் ஒரு தண்ணி பாட்டிலோட கொடுங்க. அதே மாதிரி ஒரு 48 ரூபா காணிக்கை வச்சு கொடுங்க. அது வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 48 ரூபா கொடுத்தாலும் சரி, 84 ரூபா கொடுத்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த 48, 84 இந்த மாதிரி காணிக்கை வச்சு கொடுங்க. அது ஒரு சூட்சமும் உங்களுக்கு நல்லதை செய்யும். வணக்கம். வாழ்க வளம்.